நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் அதிவேகத்தில் சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் கணவன் மனைவி இருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், இந்த சம்பவம் சரியாக எப்போது நடைபெற்றது? குறிப்பாக இந்த விபத்தில் வேறு யாரேனுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? மேலும் இறந்தவர்களுடைய விவரம் தெரிய வந்திருக்கிறதா? குடும்பத்தாரிடம் கூறப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்தவர் கபூர் அதே பகுதியில் மெடிக்கல் நடத்தி வருகிறார். அவருடைய மனைவி ஜூனத் பேகன் நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்று கூறப்படுகிறது. இருவரும் இன்றைய தினம் செல்லப்பாண்டியன் சிலை, அதாவது திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள செல்லப்பாண்டியன் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அசுர வேகத்தில் அங்கிருந்து வந்த தனியார் பேருந்தானது இவர்கள் மீது, அதாவது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருவர் மீதும் ஏறி இறங்கியதன் காரணமாக 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது சரியாக, அதாவது ஒரு டேனிங் இருக்கின்றது நம்ம திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையிலிருந்து திரும்பக்கூடிய அந்த டேனிங் பகுதியிலேயே வாகனங்கள் மிகவும் மெதுவாக வரக்கூடிய அந்த இடத்தில் அசுர வேகத்தில் இந்த தனியார் பேருந்து வந்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த பகுதி, அதாவது இருசக்கர வாகனம் அந்த விபத்து நடந்து இருக்கின்ற அந்த பகுதியானது குண்டும் குழியுமாக பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாநகர் பகுதியின் பல்வேறு பகுதிகளில் இது போன்று சாலைகளானது குண்டும் குழியுமாக காணப்படுவதை தொடர்ச்சியாக நாம் பதிவு செய்து வருகிறோம். இதுபோனால் இதன் காரணமாக விபத்தும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இந்த விபத்தும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளின் காரணமாகவும் அசுர வேகத்தில் வந்து அந்த தனியார் பேருந்தின் காரணமாகவும் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இருவர் மீதும் அந்த பேருந்து வேகமாக வந்து ஏறி இறங்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருவருடைய உடலும் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் அவர்களை தொடர்பு கொண்டு இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தொடர்ச்சியாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இது போன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அவரும் உடனடியாக மாநகராட்சி ஆணையருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்றைய தினமே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். யுவராணி. நெல்லையில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து வாகனத்தை மோதியதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் வாகன விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. வாகன விபத்தில் கணவன் மனைவி என 2 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிவேகமாக தனியார் பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியிருக்கிறது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கணவன் மற்றும் மனைவி இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இந்த வாகன விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இந்த வாகன விபத்தில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள்.